வாகனத்தை இயக்கு. போயிட்டு வாங்க அப்படியே. பள்ளி மற்றும் கல்லூரி பகுதியில் வாகனத்தை மெதுவாக தான் இயக்கணும். ஏன் பிள்ளைங்க வந்து ஃபாஸ்டா போவாங்க, ஃபாஸ்டா வருவாங்க. எப்ப பிள்ளைங்களாம் எப்படி இருப்பீங்க? நீங்க பட்டாம்பூச்சி மாதிரி ஃபாஸ்டா இருப்பீங்க, ஃபயரா இருப்பீங்க. திடீர்னு ஒரு வண்டி சுத்துல வந்துச்சு வேண்டாமா இல்லையா? இப்போ யாரா இருந்தாலும் அப்பா என்ன மாதிரி பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க படிக்குது. தேவையில்லாம ஸ்கூலு பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்தா ஸ்லோ பண்ணிப்போ. முடியலையா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே போப்பா, ஃபாஸ்டா மட்டும் போயிடாதப்பா. சொல்லுவீங்களா? சரி, அடுத்து என்னது? படியில் பயணம், வெளியில் மரணம். உங்களுக்கு தெரியும் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம கவர்மெண்ட் ஆண்கள் கல்லூரியில வந்து ஒரு பையன் மட்டையை அப்படி வெளியில விட்டுட்டு தொங்கிட்டே வரலாம். லக்கி சென்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். லக்கி சென்ஸ்க்கு எயிட்டால ஒரு போஸ்ட் மரம், இவன் சைடா ஒரு கையை பிடிச்சிட்டே இருந்ததுன்னா போஸ்ட் மரத்தில் மட்டார்னு அடிச்சு வந்து ஸ்பாட் அவுட். வண்டி எப்படி போகுங்க ரோட்ல? இன்னொரு வண்டி கிராஸ் பண்ணா ரோடு அணைச்சி போகும். போஸ்ட் மார்ட்டில் அடிச்சு அந்த அண்ணன் காலேஜ் படிக்கிறேன்னு ஸ்பாட்லேயே ஆகும். அதனால தயவு செய்து படிகளை தூக்கிட்டு ஸ்டேலாம் போகக்கூடாது. வண்டியில் இடம் இருந்தால் ஏறணும், இல்லைன்னா அடுத்த வண்டியை வெயிட் பண்ணணும். புரியுதா? சரி, அடுத்து வாங்க. 18 வயது பூர்த்தி அடைந்த பிறகு உரிமம் பெற்று வாகனம் ஓட்டவும். 18 வயசு ஆனப்பதான் ஓட்டுவோம். அப்பாட்ட காசு பெட்டியா வச்சிருப்பாரு. தங்கத்துக்கெல்லாம் நிறைய தங்கம் வாங்கி சேர்த்துருப்பாரு. ரைட்டா? உங்க வீட்டுல எல்லாம் நிறைய காசு பணம் இருக்கலாம். ஹோட்டலுக்கு போனோமா, வயிறு முட்டை சாப்பிட்டோமா, கார்ல என்னமோ வந்தமான்னு இருக்கணும். இல்லையா ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தமான்னு இருக்கணும். லைசன்ஸே இல்லாம அப்பா வண்டி எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமான போயிடக்கூடாது. யாரெல்லாம் இங்க வண்டி ஓட்டுறீங்க? அப்பா பைக் எடுத்து யாரும் ஓட்டல இல்ல. அது இப்போ ஓட்டுனா அப்பாவை பிடிச்சி உள்ளார வச்சுருவாங்க. வண்டி ஓட்டினா பிள்ளைங்களை விட பேரண்ட்ஸுக்கு தான் தண்டனை அதிகம், ஃபைன் அதிகம். உங்கள் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு. இதை வந்து ஸ்டிக்கரா வாங்கி உங்க வீட்டுல கார் இருந்துச்சுன்னா கார் ஃப்ரண்ட்ல ஒட்டிருங்க. இல்ல டூ வீலர்ல அப்பா கண்ணில் போற மாதிரி டேங்க் கவர்ல கூட நீங்க ஒட்டுங்க. அப்பா உங்களோட பாதுகாப்பு தான்ப்பா எங்களோட பாதுகாப்பு. நீங்க எந்த அளவு நீங்க வீட்டுக்கு பாதுகாப்பா வீட்டுக்கு வந்து அப்பா நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டிக்கரா நீங்க வச்சுங்க. ரைட்டுங்களா? அடுத்து பாதுகாப்பான பயணம், விபத்துல்லா பயணம். பாதுகாப்பான பயணம், பாதுகாப்பான பயணம், பாதுகாப்பான பயணம்.